ஃப்ரெண்ட்ஸ், நான் மஜித் பேசுகிறேன். இப்போ நம்ம கையில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1 2 1 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 ஃபோன் மொபைல் கிட்டே இருக்குது. பஸ் 12 மொபைல் இருக்குது என்கிட்ட. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஓப்போ வந்து என்ன மாடலுவா, இதுக்கு பாக்ஸ் எது? ஓப்போ ரெனோ 8. இதுக்கு பாக்ஸ் கிடையாதா? இது ஒன்லி மொபைல். ஓப்போ ரெனோ 8 5G மொபைலு. மொபைல் எப்படி இருக்குன்னா தெளிவாக இருக்குது. 5G மொபைலு, ஓப்போ ரெனோ 8. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஓப்போ ரெனோ 8 5G மொபைலு, 8GB ரேமு, 128. எந்த இடத்துலையுமே டென்ட்டு கிராச் கிடையாது. ஒரு நீட் கண்டிஷனாக தெளிவான மொபைலாக இருக்குது. இதோட விலை வந்து பார்த்திங்கன்னா 11,000 ரூபா, அதாவது 11,000க்கு கொடுக்குறாங்க. ஸோ ஐடியா இருக்கா பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா ஓப்போவில் வந்து ரெனோ 5 ப்ரோன்னு நினைக்கிறேன். ஓப்போ ரெனோ 5 ப்ரோ. ஸோ இது வாங்கலாம். காரணம் என்னென்னா உங்களுக்கு 5G மொபைலு. ஓப்போ ரெனோ 5 ப்ரோ 5G மொபைலு. ஜிபி வந்து பார்த்திங்கன்னா 8GB ரேமு, 128. இதில் ஒரே ஒரு இஷ்யூ என்னென்னா கண்ணாடி வேறு உடஞ்சிருக்கு. கிளாஸ் வந்து உடஞ்சிருக்கு. ரெண்டாவது ஒரு 3 கோடு இருக்குது. சரியா? இதோட விலை வந்து 5,000 ருபீஸு. ஸோ உங்களுக்கு திருப்தியாக இருந்தால் வாங்கிக்கோங்க. கேமராலாம் எப்படி இருக்குது காட்டு. ஆனால் கேமராலாம் ஏன்னா டிஸ்பிளே உடஞ்சிருக்கு, கண்ணாடி தான் உடஞ்சிருக்கு. டிஸ்பிளேலாம் கேமராலாம் சூப்பராக இருக்குது. பஸ் எந்த இஷ்யூமே கிடையாது. ரொம்ப தெளிவாக இருக்குது. விலை வந்து பார்த்திங்கன்னா திரும்ப சொல்கிறேன் 5,000 ருபீஸ் தான் அது. ஓப்போ ரெனோ 5 ப்ரோ செம்மையான மொபைலு. 5,000 ருபீஸ் தான் போட்டிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஐஃபோனில் வந்து 7+ன்னு நினைக்கிறேன். 8+ இது. ஆமாம் 8+. இது 256 GB இது. ஸோ இது வந்து ஓரளவு கூகுள் பே, ஃபோன்பே அதெல்லாம் யூஸ் பண்ண முடியல. ஐஃபோனு 7+, 8+, ஐஃபோன் 8+ங்க. இங்கே பாருங்கள், பேட்டரி மட்டும் சர்வீஸ் ஆயிடுச்சு. ஐஃபோன் 8+. டிஸ்பிளே ஒரிஜினல் தான். பட் ஆனால் சுற்றி அந்த பேக்ரவுண்ட் இருக்குது லைட்டாக, ரொம்பலாம் இல்லை தெரியல. இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொல்கிறோம். சரியா? இதெல்லாம் சொல்லி மென்ஷன் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. யாரும் சொல்ல மாட்டாங்க. செகண்ட்ஸ்னால் அப்படி தான் வருன்றுவாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 256 GB, பேட்ரி ஹெல்த்து 71. ஸோ மொபைல் வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்குது, கண்டிஷனாக இருக்குது. விலை வந்து பார்த்திங்கன்னா வெறும் 7,500, 7,500 ரூபாய்க்கு தான் கொடுக்குறோம். சரியா? கேமரா எப்படி இருக்குது காட்டா. கேமரா எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. உங்களுக்கு ரேட் ரொம்ப கம்மியான ப்ரைஸ் தான் இது. ஆமாம், கேமரா, ஃப்ரண்ட் கேமரா, பேக் கேமரா எல்லாமே சூப்பராக இருக்குது. விலையும் வந்து உங்களுக்கு போட்டிருக்க விலை வந்து 7,500 ரூபாய்க்கு தான் போட்டிருக்கோம். சார்ஜ் செக் பண்ணி காட்டு, ஒரு நிமிஷம். சார்ஜ் ஏறுதான் ஒருக்கா பார்த்துக்கோ. சார்ஜ் க்ளீனாக ஏறுது. எல்லாமே பக்காவாக இருக்குது. எந்த இஷ்யூமே கிடையாது. மொபைல் வந்து பார்த்திங்கன்னா இதில் ஜிபே யூஸ் பண்ணிக்கலாம், கூகுள் பே யூஸ் பண்ணிக்கலாம். வேறு எந்த ஃபால்ட்டும் இல்லைல்ல. ஆனால் 7,500 ரொம்ப கம்மியாக தெரியுதுல்ல. நல்ல ரேட்டு தான் இது. பேட்ரி மட்டும் தான் கொஞ்சம் சர்வீஸில் இருக்குது. இருந்தாலும் பெரிய பேட்டரியாக இருக்கும். இதெல்லாம் எப்படி ஒரு நாளைக்கு ஒரு 2 டைம் சார்ஜ் போடுற மாதிரி வரும்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து பார்த்திங்கன்னா எம்ஐயில் வந்து பழைய மாடல். இது 6,000 ரூபா 5G கொடுத்துருக்காப்புல. 5G மொபைல் தான் இது. டிஸ்பிளே ஒரிஜினல் தான் இது. 6,000 ருபீஸு 5G மொபைலு. டிஸ்பிளே வேறு மாற்றிருக்கோம். டிஸ்பிளே மாற்றிருக்கு. அதாவது ஒரிஜினல் டிஸ்பிளே உடஞ்சிருக்கும், இல்லாட்டி ஏதாவது ஆகிருக்கும். ஸோ புதுசாக மாற்றிருக்காங்க. மற்றபடி மொபைல் வந்து நல்ல டிஸ்பிளே தான் போட்டிருக்காங்க. ஃபிங்கர் பிரிண்ட் வந்து சைடில் வருமோ, சைடு ஃபிங்கர் பிரிண்ட்டு. டிஸ்பிளே வந்து பார்த்திங்கன்னா மாற்றிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கடைக்காரங்க சொல்லி கொடுக்கல, நம்மளாக கண்டுபிடிச்சது தான். சரியா? ஜிபி வந்து பார்த்திங்கன்னா 8/128. டிஸ்பிளே மாற்றின மாதிரிலாம் தெரியாது. நல்ல டிஸ்பிளே தான். ஆமாம், டிஸ்பிளேலாம் மாற்றின மாதிரியே தெரியாது. பஸ் பேக் டோர் மட்டும் மாற்றிருக்கா. பேக் டோர் கூட மாற்றிருக்கு. கேமரா எப்படி இருக்குது காட்டு. கேமரா அப்படி சும்மா ரோடை பார்த்துட்டு. கேமரா வந்து கொஞ்சம் மங்கலாக இருக்க மாதிரி இருக்குல்ல. கொஞ்சம் மங்கலாக இருக்குது. தொடச்சிட்டு போட்டு பாரு. ஃப்ரண்ட்டு பேக்கு ரெண்டையும் தொட. கேமரா கொஞ்சம் மங்கலாக தான் இருக்குது. லைட்டாக இருக்குது அது. ஸோ மூணு இது வந்து லைட் மங்கலாக இருக்குது. ரொம்பன்னு சொல்ல முடியாது, லைட்டாக இருக்குது.
நம்ம சொல்லி கொடுத்துட்றோம், ஏன்னா நீங்கள் சொல்லலைன்னு சொல்லிடக்கூடாது. ஃப்ரண்ட் கேமரா நல்லா இருக்குல்ல, ஃப்ரண்ட் கேமரா நல்லா இருக்கு. விலை வந்து 6000 ருபீஸ் இது. அடுத்தது சாம்சங்கில் வந்து S20ன்னு நினைக்கிறேன், 3500 தான் போட்டிருக்காரு, கோடு இருக்குது. இன்றைக்கி 3500 ஃபோன் வாங்கவே முடியாது சார். 5G 3500, 5G இது 4G தானே, இது 4G தான். இருந்தாலும் வந்து 3000 பெரிய மாடலாக இருந்தது. இதெல்லாம் கோடு டிஸ்பிளேயில் கோடு இருக்கனால கம்மியாக தராங்க. சார்ஜ் இல்லையோ? ஆமாம் சார்ஜ் போட்டிருக்கீங்க. சரி, அடுத்த மொபைலுக்கு போயிடுவோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஐஃபோனில் வந்து 14, ஐஃபோன் 14 128 GB பில்லோடு இருக்குது. பில், பேக்ஸு, பில்லு, ஸோ எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதோட இதை எடுப்போம், பில்லை காமிப்போம். பில்லை எடுத்துக்காட்டு. ஐஃபோன் 14 அவங்க கொடுத்துருக்க விலை வந்து 34,500 கடைக்காரங்க. இது 34,500. வாரண்டி முடிஞ்சிச்சு. சரியா? பேட்ரி ஹெல்த்து யாருது இது? ரேட் கொஞ்சம் மொபைல் தெளிவாக இருக்குது. அதில் 72,000 வாங்கியிருக்காங்க. வாரண்டி முடிஞ்சிருச்சு. 34,500 கொடுத்துருக்காங்க. பேட்ரி ஹெல்த்து வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 86 இருக்குது. கேபிளோடு இருக்குது. 34,500. மொபைல் நல்லா தெளிவாக இருக்குது. ஸோ அதனால இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா பில்லோடு இருக்குது, பாக்ஸு கேபிளோடு இருக்குது, 34,500. ஐஃபோனில் வந்து 14 போது நீங்கள் யோசித்து வாங்கிக்கோங்க. சரியா? வாரண்டி இருக்குல்ல, வாரண்டி இல்லையோ? வாரண்டி இல்லை. வாங்கி எவ்வளோ நாள் ஆச்சு? ஆயிடுச்சு, 1 வருஷம் ஆயிடுச்சு கரெக்டாக. வாங்கி 1 இயர் முடிஞ்சு, வாரண்டி முடிஞ்சு எவ்வளோ நாள் இருக்கும்? 3 மாதம் ஆகுது. வாரண்டி முடிஞ்சு 3 மாதம் ஆகுது. இது வந்து ஓப்போ ரெனோ 11 ப்ரோன்னு சொல்லிட்டு ஒரு மொபைலு, 5G மொபைல் தான் இதுவும். இதுக்கும் பில்லு இருக்குது. ஓப்போ ரெனோ 11 ப்ரோ 5G மொபைலு 21,000 போட்டிருக்காங்க. பாக்ஸு மொபைல் தான் இருக்குது, சார்ஜர் கிடையாது. இதை கொஞ்சம் செக் பண்ணி காட்டு. விலை எவ்வளோ போட்டிருக்காரு? 21,000 போட்டிருக்காரு. என்ன ஜிபி அது? 12 GB ரேமு, 256, 21,000. பில்லு பாக்ஸ் தான் இருக்குது, சார்ஜர் கிடையாது. சரிங்களா? இதோட விலை வந்து ஆன்லைனில் 40,000 போட்டிருக்காரு. 40,000 வாங்கியிருக்காரு. அவர் வாங்கின இயர் வந்து இன்னும் 1 மாதம் இருக்குது. இன்னும் ஒரே ஒரு மாதம் இருக்குது. 2024 1ஆம் மாதம் வாங்கியிருக்காரு. இப்போ 2025 1ஆம் மாதம் வரைக்கும் வாரண்டி இருக்குது. அதான் இன்னும் 1 மாதம் வாரண்டி இருக்குதுன்னு வைங்களேன். மொபைல் தெளிவாக இருக்குது. மொபைலை காமிச்சிட்டோமா? கேமராலாம் காமிச்சிரு, கேமரா காமிச்சிரு. ஸோ மொபைல் தெளிவாக இருக்குது, பஸ் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. எந்த விஷயமே கிடையாது. 21,000 விலை. 12 GB ரேமு, 256. உங்களுக்கு வந்து பாருங்கள், ஐடியா இருந்துச்சுன்னா உடனே கால் பண்ணுங்கள். விலை வந்து 21,000 இது. அடுத்தது ஓப்போ ரெனோ 7 ப்ரோன்னு 7, ஓப்போ ரெனோ 7 இது. இதுவும் 5G மொபைல் தான். பாக்ஸோடு இருக்குது. பாக்ஸோடு இருக்குது. 12,500 சொல்கிறாப்புல. பாக்ஸு அந்த அடாப்டருக்கு கேபிள் மிஸ்ஸிங்கு. 12,500 சொல்லி கொடுத்துருக்காங்க. இதை கொஞ்சம் செக் பண்ணி காட்டுப்பா. ஓப்போ ரெனோ 7 ப்ரோ. இது எதுவும் டிஸ்பிளே சேஞ்ச் பண்ணியிருக்கா? அதெல்லாம் எதுவும் இல்லை, நல்லா இருக்குது. ஜிபி வந்து 8 GB ரேமு, 256, 12,500 போட்டிருக்காங்க. 5G மொபைலு. வேறு எதுவும் ஃபால்ட்டு மாதிரி தெரில, நீங்கள் பார்த்துக்கங்க. தெளிவாக தான் இருக்குது. கேமரா எல்லாமே டோட்டலாக தெளிவாக இருக்குது. 8 GB ரேமு, 256, பாக்ஸ் மொபைலு. ஸோ சார்ஜர் அடாப்டர் இருக்குது. வேறு வந்து உங்களுக்கு வந்து ரஃப் யூஸ் மாதிரி தெரில, லைட் யூஸ் தான் தெரியுது. ஸோ விலை வந்து பார்த்திங்கன்னா திரும்ப சொல்கிறேன், 12,500. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஓப்போ ரெனோ 6 இதை போட பண்ணுவோம்ல. ஓப்போ ரெனோ 6 இதை ஓப்பன் பண்ணி இது உள்ள என்ன எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓப்போ ரெனோ 6 அதுவும் 5G மொபைல் தான். ஓப்போ ரெனோ 5 கூட 5G மொபைல் தான். 5G தான் போட்டிருக்கோம் நம்ம. 3 கோடு உள்ளது, 5,000. இது வந்து பார்த்திங்கன்னா 10,500 போட்டிருக்காங்க. ஓப்போ ரெனோ
ஓப்போ ரெனோ 6 5G மொபைலு 8GB ரேமு 128 பாக்ஸு சார்ஜர் இருக்கா? ஓ சார்ஜர் இல்லை பஸ் சார்ஜர் மிஸ்ஸிங்கு. பாக்ஸு மொபைல் இருக்குது. 8,128 தானே? 8,128. விலை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ கேமராலாம் கொஞ்சம் காட்டுவேன். கேமரா காட்டு, சுற்றி ஒரு வாட்டி காட்டிடு. ஃப்ரண்ட் கேமரா பேக் கேமரா எல்லாமே தெளிவாக இருக்குது. ஏன்னா கேமரா வச்சு ஒரு மொபைலை நம்ம தீர்மானிக்கலாம். அதுக்கு தான் நான் உங்ககிட்ட எல்லாமே முடிஞ்சளவு கேமராவை காமிச்சிட்றேன். ஸோ அந்த குவாலிட்டி அந்த மொபைலோட எப்படி இருக்குன்றத ஓரளவு பேசிக்காக வந்து அந்த இதை பார்த்துடலாம், நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஏதாவது இஷ்யூ இருந்தால் தெரிஞ்சிடும் கேமராவில். ஸோ இதோட விலை வந்து பார்த்திங்கன்னா 10,500. எந்த இஷ்யூமே கிடையாது. 5G மொபைலு 8,128. பாக்ஸ் மட்டும்தான் இருக்குது, மொபைலில் சார்ஜர் கிடையாது. விலை வந்து 10,500. ஓப்போ ரெனோ 7 வந்து 12,500. இது வந்து 10,500. இது வந்து ஓப்போ ரெனோவில் வந்து 10 சொல்லிட்டு ஒரு மொபைலு. ஓப்போ ரெனோ 10 இது வந்து பார்த்திங்கன்னா இது என்ன பாருப்பா, இது 8,256. ஓப்போ ரெனோ 10 விலை வந்து பார்த்திங்கன்னா 15,500 போட்டிருக்காங்க. பேக் டோர் சேஞ்ச் பண்ணியிருக்கு. நல்லா கவனமாக பாருங்கள், இதுதான் மெயின் பாயிண்ட்டு. ஸோ கேமரா பேக் டோர் மாற்றிருக்குன்னும் போது நீங்கள் புரிஞ்சுக்கணும் சரியா. பேக் டோர் உடஞ்சிருக்கும், மாற்றிருப்பாங்க. ஸோ கேமரா எப்படி இருக்குது, கேமரா எதனால பேக் டோர் சேஞ்ச் பண்ணியிருந்தால் அந்த கேமராவோட குவாலிட்டி இருக்குல்ல அது கொஞ்சம் குறைஞ்சிரும். அந்த தன்மை வந்து நல்லா தான் இருக்குல்ல. அது ஒவ்வொரு அந்த மெக்கானிக்குங்களை பொறுத்தது. அதை சேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்கல்ல அவங்களோட இதை பொறுத்தது. மொபைல் நல்லா தெளிவாக தான் இருக்குது. ஸோ இதோட விலை வந்து 15,500. இது வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம போட்டோம். விவோ வந்து விவோ V29 19,500 போட்டிருந்தோம். இப்போ வந்து 18,500 ஆக்கிட்டார். 1000 குறைச்சிருக்காரு. ஸோ ரெண்டாவது இப்போ வந்து நம்ம சொல்ல வேண்டிய ஒரு நம்மளோட மொபைல் என்னென்னா இந்த ஃபோன் இருக்குது பார்த்திங்களா. இது வந்து பார்த்திங்கன்னா ஐஃபோனில் வந்து 14 Pro Max. இது 512GB. இது பாக்ஸு எல்லாமே இருக்குது. பாக்ஸு கேபிள் இருக்குல்ல, இதுக்கு கேபிள் இருக்குல்ல, கேபிள் தான் அந்த வண்டியில் வச்சுருந்தேன் எடுக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஐஃபோனில் வந்து 14 Pro Max 65,000 கொடுக்குறோம். 65,000 கொடுக்குறோம். 512GB. இது 65,000ன்றது 64,000 கூட கொடுக்குறோம். ஏன்னா ஒரு இடத்துல கூட டென்ட்டு கிடையாது. 64,000 தரோம். செம்ம தெளிவாக இருக்குது. இது எங்களோட பீஸ் இது சரியா. இன்னொரு மொபைலும் நான் காட்டுறேன், அது ஓ மொபைலில் காட்டுவேன். கேபிள் கூட இன்னும் வந்து பிரிக்காமல் வச்சுருக்காப்புல. ரொம்ப தெளிவாக இருக்குது. 512GB. பேட்ரி ஹெல்த் வந்து 84 தானேப்பா. ட்ரூ டோன் ஃபேஸ் ஐடி 83. ஸோ இது ஒரு கேமரா வச்சு காட்டுப்பா. கேமரா பாருங்கள், செம்ம தெளிவாக இருக்குது. மொபைல் உண்மையிலே செம்மையாக இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா 512GB. இது ஸோ இதே ஃபோனு நம்ம வந்து இப்போ சேல் பண்ணுறோம். அதே மாதிரி இன்னொரு ஃபோனு நல்லா ஃப்ரெண்டில் இது தொட இப்போ எப்படி இருக்குது பார்த்தியா, செம்ம தெளிவாக இருக்குது. பிரைட்னஸ் கூட்டிக்கு வச்சு காட்டுப்பா. இப்போ இதை கொஞ்சம் நல்லா அவனுக்கு காட்டி கொடுப்பா. அவனுக்கு முக்கிய தெரியல. மேலே டெம்பர் கிளாஸ் போட்டிருக்கு. இப்போ எப்படி இருக்கு சரியா. மேலே வந்து டெம்பர் கிளாஸ் போட்டிருக்கு. 512GB. இது பேட்ரி ஹெல்த் 83%. எந்த இஷ்யூமே கிடையாது. கேபிள் கூட பிரிக்கலை. மொபைல் தெளிவாக இருக்குது. இன்னொரு மொபைல் வந்து பார்த்திங்கன்னா அதையும் காட்டிடுவேன். இது வந்து பாக்ஸோடு இருக்குது. இதோட பாக்ஸ் இங்கே இருக்குது. இது 1TB. இதோட விலை 68,500. அப்படியா, 69,000 அப்போ அப்படியா. கொஞ்சம் காசு தேவைப்படுது இல்லைடா. அப்படியா, சரி ஓகே. இது வந்து 70 ரூபா கம்மி. 70 ரூபாயா இல்லை 69? 70 ரூபான்னு தராப்புல. இது வந்து பார்த்திங்கன்னா ஐஃபோனில் வந்து 14 Pro Max. இது ஐஃபோனில் 14 Pro Max. இது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் தெளிவாக நல்லா நீட்டாக இருக்குது. ஒரு இடத்துல கூட டென்ட்டு கிராச் கிடையாது. 1TB. இது வந்து 1000GB ஸ்டோரேஜ் உள்ளது. இதை கொஞ்சம் செக் பண்ணி காட்டு. 70,000 தரேன்றாப்புல. பாருங்கள், உங்களுக்கு ஐடியா இருக்கா பாருங்கள். 1TB ஸ்டோரேஜு. கேமரா, ஃப்ரண்ட் கேமரா, பேக் கேமரா எல்லாமே நல்லா இருக்குது.
இதில் ஒரு ஃபால்ட்டுன்னு நம்மளால் சொல்லவே முடியாது, அந்த அளவுக்கு நீட்டாக இருக்குது. ஸோ பாருங்கள் சரியா. அதே மாதிரி இப்போ நான் இந்த வீடியோ போட்டுட்ருக்கேன்ல, இந்த மொபைல் நம்ம 14 Pro Max என்ன ஜிபி, இது எவ்வளோக்கு விற்கலாம்? கோல்டு கலர் ஏதோ ஒன்று மாற்றிக்கலாம். இது அது ஏதாவது எவ்வளோ போடா? நாசை சீச்சா போட்டுருவா. ஓகே ஓகே. இப்போ என் கையில் ஒரு ஃபோன் இருக்கு, அது வந்து பார்த்திங்கன்னா கோல்டு கலரு. அது வந்து ஐஃபோனில் வந்து இதே தான் 14 Pro Max தான், 256 GB. அதோட விலை வந்து 60,000 ரூபாய்க்கு தரேன். இதோட பேட்ரி இப்போ நான் யூஸ் பண்ணுற பேட்ரி எவ்வளோ இருக்குது? 88 இருக்குது. 60,000 ரூபாய்க்கு தரேன் சரியா. 60,000 ரூபாய்க்கு தரேன். மூணுமே வந்து ஆமாம், இப்போ நான் வீடியோ போட்டுட்ருக்கேன் பார்த்தீங்களா, அந்த மொபைல் தான் அது. 60,000 ரூபாய்க்கு தரேன். 256 GB, பேட்ரி ஹெல்த்து 88, அதுவும் 14 Pro Max தான். ஸோ ஏன்னா இந்த மூணுமே 14 Pro Max என்கிட்ட இருக்குதுன்னு சொல்லி உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். ஒன்று 256 GB 60,000 ரூபா, 512 GB 64,000 ரூபா தானே சொன்னோம், 64,000 ரூபா. அடுத்தது ஆமாம் ஆமாம், அதே மாதிரி 1 TB இருக்குது, அது 70,000 ரூபா. எது வேணும்னு சொல்லிவிட்டு எனக்கு கால் பண்ணுங்கள் பஸ்.